அனைவருக்கும் வணக்கம். இது வந்து டிசம்பர் 17th வந்து கோவங்காடு போன ஒரு ஸ்பாட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் மழை நார்மலாக பெஞ்சிட்டே இருந்தது. ஆரஞ்சு லைட் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ கோவங்காட்டில் நான் போயிருந்தேன் சண்டே மார்னிங். ரைட் சைடில் போகிறது வந்து மண்டே மார்னிங் வந்து ஒரு தண்ணி எப்படி இதே இடத்துல எவ்வளோ அழகாக தண்ணி 3 அடி பாஞ்சு போகுது ஒரு ஆற்றுல போகிற மாதிரி. இந்த வீடியோ முக்கியமாக நான் போஸ்ட் பண்ண காரணமே இது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கணும். எதிர்காலத்தில் ஒரு மழை பெஞ்சா அல்லது ஹெவி ரெயின்ஃபால் இருந்தது அப்படின்னா நம்ம நார்மலில் எப்படி இருக்கும்னு சொல்லி முன்னெச்சரிக்கையாக இந்த மரத்தை நாங்கள் வெட்டின மாதிரி நீங்களும் ப்ரீ பிளான்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்து எதிர்காலத்துக்காக இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல தான் அந்த மரம் இருந்தது. ரொம்ப பெரிய மரம். எங்கள் வீட்டில் இருந்த புளிய மரம் கொப்பாக வெட்டி கூட அது அவ்வளோ பெரிய மரமாக இருந்தது. ஸோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வந்து நாங்கள் இந்த மரத்தை வந்து வெட்டிட்டோம். ஒரு 2 month நவம்பரில் வெட்டினோம். ஸோ டிசம்பரில் இந்த மழை வருது. இல்லாட்டி நாலுமாவடியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட புளிய மரம் தான் வந்து உண்டு, மாமரமும் உண்டு. அவ்வளோவுமே வேரோடு சரிஞ்சுது. முக்கியமாக இந்த புளிய மரம் வந்து எல்லா இடத்துலையும் தண்ணி வேரில் நிறையா இதான உடனே ஆட்டோமேட்டிக்காக அது வேரோடு சரிஞ்சிடுது. மற்ற வேப்ப மரம் அல்லது மாமரம் மாதிரி ரொம்ப ஆழமாக போல் எங்கள் வீட்டு பேக் சைடில் புளிய மரம் அண்டு மாமரம் கூட உடஞ்சி விழுந்துருந்தது. அந்த பேக் சைடில் இருக்கிற மரம்லாம் விழுந்துட்டு குப்பெல்லாம். ஆக்சுவலாக இந்த வீடியோவுடைய கான்செப்ட் படி என்னென்னா, இந்த வெள்ளம் வந்து 1923 அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் பார்த்தேன். அதே எல்லாருமே ஷேர் பண்ணேன் டீட்டெயில்ஸ். வந்து இந்த மழை பெஞ்சப்போ நிறையா அஃபெக்ட் ஆச்சு. இந்த மழை 17th நைட்டு வந்து விடவே இல்லை. ஃபுல் சவுண்டு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு நம்ம நார்மலாக மழை பெஞ்ச மாதிரிலாம் இது பெய்யவே இல்லை. மோட்டரில் தண்ணி எப்படி போட்டால் போகும் அதே மாதிரி ஃபுல் இதாக பெஞ்சிக்கிட்டே கண்டினியூஸாக இருந்தது. ஒரு 24 hours அப் டு 100 சென்டிமீட்டர் வரைக்கும் பெஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. முன்னெல்லாம் 30 சென்டிமீட்டர் பெஞ்சதுக்கு டிசம்பர் 6 அழிஞ்சு போகுது. அது கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி வந்தது. முடிச்சு தாமரை சைடில் அந்த இதெல்லாம் நிறைய ஏரியா அஃபெக்ட் ஆச்சு. அதே மாதிரி இது வரும் நான் எதிர்பார்க்கலாம். ஆடு எல்லா கோழி எல்லாமே அஃபெக்ட். இந்த இதில் நிறைய ஆடு மாடு கோழி நாய் எல்லாமே செத்து நிறைந்தது. குறைக்க கூட இடம் இல்லாமல் அந்த அளவுக்கு ஒரு ஒஸ்ட் சிச்சுவேஷன் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஸோ நிறைய ரொம்ப வருத்தமாக இருந்தது. இப்போ தூத்துக்குடியே கிட்டத்தட்ட அழிஞ்ச மாதிரி ஒரு ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் ஏதோ ஒரு மழை பெய்யும் வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அலர்ட் வந்துருந்தது. சரி வீட்டிலே இருந்துக்கிட்டேன். வழக்கமாக வந்து ஆற்றில் தண்ணி திறந்தோம்னா ஸோ இதான் நார்மலாக இது வந்து எப்படின்னா ரொம்ப வருஷமாக நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு இதான். தாமிரபரணியில் எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் கடலில் போய் சேர்ந்துடும். எந்த ஒரு பெரிய விஷயம் வராது. ஸோ பள்ளத்தில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் சேஃபான சைடு மூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற தைரியமாக இருந்தேன். ஸோ இந்த இடத்துல அந்த மரம் இருந்தது. இவ்வளோ மழை பெஞ்சுதுன்னா எந்த மரமாக இருந்தாலும் நிற்க வாய்ப்பில்லை. கிட்டத்தட்ட 18th டிசம்பர் வந்து மார்னிங் நான் முழிச்சு வந்து பார்க்குறப்போ மழை நின்றுட்டு கம்ப்ளீட்டாக தூரில் மட்டும் லைட்டாக போட்டுட்டு இருந்தது. நேற்று நைட்டு பெஞ்ச அந்த ஹெவி ரெயின் இல்லை. ஸோ பார்த்தா தண்ணியாக இருந்தது. வீட்டுக்கு வெளியே தண்ணி. ஸோ எங்கள் வீடு கொஞ்சம் மேடு. எங்கள் ஏரியாலேயே நாலுமாடியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேடான ஏரியாவில் எங்கள் வீடு இருந்தது. அதனால் எங்கள் ஏரியாவில் அதிகமாக தண்ணி இதாகலை. காலையில் வந்து பார்க்குறப்ப மயிலெலாம் வந்து அந்த தூரில் நனைஞ்சிக்கிட்டே இருந்தது. ஸோ 2 மைல் இருந்தது. இந்த எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் மயில் புறா கோழி ஆடு பூனை நாய் எல்லாமே சும்மா ஜாலியாக சுற்றிட்டு இருக்கும். எப்போ இருந்தாலும் சாப்பாடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேலே எல்லாமே வெயில் வந்த பிறகு பூனைலாம் படுத்து கிடந்தது. ஸோ எல்லாத்துக்குமே எப்போவுமே சாப்பாடு தண்ணி எல்லாமே இருக்கும். ஸோ மயில் எல்லாமே அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வரும். ஸோ அந்த மயிலெலாம் வந்து பாம்போல் கிட்டத்தட்ட நான் நைட்டு பார்த்தேன். நைட்டும் அப்படி தான் அங்கேயே தான் இது இருந்தது. பகலில் வந்து பார்க்குறப்போ அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ கோழி ஆடு மாடு எல்லாமே ரொம்ப சஃபர் ஆனது. மனுஷங்க கூட வாயை திறந்து கேட்டல நமக்கு குளிருது அல்லது உடம்பு முடியலன்னா டாக்டர் பார்க்கலாம். பட் வாயில்லா ஜீவன் அப்படிம்பாங்க எங்கள் ஊரில் பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நிறைய இறந்துட்டு அதான் ரொம்ப வருத்தமான செய்தி. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறப்ப இந்த விஷயமே தெரியாது. சரி நார்மலாக ஒரு வீடியோ கிணறு வழக்கமாக தண்ணி அவ்வளோ தூரம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி மேலே தான் இருக்கும். அந்த தண்ணி வந்து எவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கு முக்கியம் இல்லை, எவ்வளோ தண்ணி இருந்தாலும் நம்மளால் குடிக்க முடியாது. இந்த கிணத்துல உள்ள தண்ணி தான் ஃபில்டராகி நமக்கு கிடைக்கும். எல்லாருமே இப்போ போர் போட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த போர் நாங்கள் போட்டது கூட 25 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள்லாம் போர் போட்டோம். எங்கள் வீட்டில் தனியாக கிணறும் இருந்தது. ஸோ கிணறை மூடணுங்கிறப்போ மூடலை. ஸோ இந்த இடத்து வந்து எங்கள் பேக் சைடில் உள்ள தோட்டம் தண்ணி 2 அடிக்கு மேலே நின்றுச்சு. அந்த இது அடையாளம் கூட இப்போவும் கூட நான் இந்த வீடியோ வந்து சென்னை வந்துட்டேன். வந்த பிறகு ரெக்கார்ட் பண்ணது.
ஸோ அந்த டேட் 18th டிசம்பர் அன்னைக்கு 2 அடி இருந்தது. அது போக அந்த தண்ணி வந்து நின்னதுனால நார்மலாக நம்ம நடந்து போகிற சாதாரண தரதானா ஒரு அடி கீழே சவதிக்குள்ளே கால் இறங்கின மாதிரி இருந்தது. இப்போ வயக்காட்டில் நான் பார்த்துருக்கேன். ஸோ தேக்கு மரம், மாமரம், நவமரம், புளிய மரம் எங்கள் வீட்டு பேக் சைடில் கண்ணாக வச்சுருந்தோம். ஸோ இவ்வளோ தண்ணி அப்படியே நின்னா கண்டிப்பாக பட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் வேறு இருந்துச்சு. இங்கே இருக்கிற பிரச்சனையில் ஆடு மாடு மனுஷனை காப்பாற்றுறதே பெரும் பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த செடியை பற்றிலாம் இப்போ யோசிக்கிற அளவுக்கு இல்லைன்னு சொல்லி சரி இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், நம்ம நாளைக்கு இவ்வளோ தூரம் தண்ணி இருந்துன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல எங்கள் வீட்டில். ஏன்னா அவ்வளோ உயரமான இடம். ஸோ இது அவ்வளோவுமே கம்ப்ளீட்டாக மழை தண்ணி, எந்த ஆற்றுல இருந்தோ குளத்துலேருந்து உடஞ்சி வந்த தண்ணி, வெறும் மழை தண்ணி மட்டுமே. அதுவும் எங்கள் வீட்டில் மட்டும் பெஞ்ச தண்ணி தான் மேக்ஸிமம் ஸ்டோர் ஆகிருக்கு. அதுவே இவ்வளோ பெஞ்சிருக்கு அப்படின்னா மொத்த டிஸ்ட்ரிக்ட் ஆக்சுவலாக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டு அங்கே ஆரம்பித்து தென்காசி திருநெல்வேலின்னு பெஞ்சு வந்தது. அந்த இது எல்லா எஃபெக்டும் வந்து கடைசியாக தான் இங்கே இருந்துச்சு. இது வந்து டிடிடிஎஸ் ஸ்கூல் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே உள்ளது. அங்கேயும் தண்ணி அவ்வளோ கட்டியிருந்து, ரோட்டில் இவ்வளோ தண்ணி கட்டியிருந்தது. இந்த இதில் அப்படியே சரி ஒரு வாக் போகலாம், வீட்டிலே இருந்து போர் அடிச்சிடுச்சு. கரண்ட்டும் கிடையாது சுத்தமாக. ஸோ 4 மாடி மெயின் ரோடு, இதிலே வந்து 1.5 அடியிலேருந்து 2 அடிக்கு தண்ணி நின்றுச்சு. இதில் உள்ள தெருவுக்கு உள்ள எல்லாமே 5 அடி வரைக்கும் தண்ணி நின்றுச்சு. ஸோ வழக்கமாக அந்த இடம்லாம் தண்ணி கெட்டுறதுனால பெருசாக எனக்கு டிஃப்ரென்ஸ்லாம் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக கட்டியிருக்கு. ஹெவி ரெயின் அப்படிங்கிறதுனால சரி ஓகே அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தது. சரி நம்ம ஊர் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகிருக்குங்கிற மைண்ட் செட்லேயே தான் நான் இருந்தேன். அந்த வெளியே கொஞ்சம் போகிறதுக்கும் வசதி இல்லை. என் கார் வந்து ஆக்சுவலாக கோங்காட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். அதனால் எங்கேயும் போகிறதுக்கும் வசதி இல்லை, பைக்கும் இல்லை. ஸோ இந்த தெரு தான் நான் சொன்னது 5 அடிக்கு மேலே அங்கே ஒரு ஸ்கூட்டி முங்கிட்டு நிற்கி. இதுக்கும் உள்ளே போனால் இதுக்கு அடுத்தது சாமி நகர்னு சொல்லி ஒரு இது இருந்தது. அது நியூஸ் சேனலில் போட்டுருந்தாங்க. தந்தி நியூஸ். நம்ம இப்போ இருக்கக்கூடிய பகுதி குறும்பூர் அருகே உள்ள வந்து நாலுமாவடி பகுதி. இந்த நாலுமாவடி பகுதியில் இந்த பகுதியில் மட்டுமின்றி இந்த பகுதி உள்ள சுற்றுவட்டார கிராமங்கள் அனைத்துமே கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை மற்றும் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஊர் முழுவதுமே மூழ்கிதான் இருந்தது. இந்த பகுதிக்கு வரக்கூடிய அனைத்து சாலைகளும், அதாவது திருச்செந்தூர் வழியாக திருநெல்வேலி வழியாக திருச்செந்தூர் போகக்கூடிய சாலை தான் இந்த பகுதிக்கு வந்து பிரதான சாலையாக இருக்கிறது. அந்த சாலை முழுவதுமே இந்த இடம் தான் வந்து சாமினாருக்கு அடுத்தது. இங்கேயும் ஒரு 3 அடிக்கு மேலே மத்தியில் தண்ணி கட்டின்னு நினச்சி. ஸோ இந்த பாதையும் யூஸ் பண்ண முடியாது. இது வந்து தெரு பாதைங்கிறதுனால பெருசாக அஃபெக்ட் ஆகலை. இதுக்கு அந்த பக்கம் வந்து தான் பாதார சாமி கோயில், 4 மாவடி பாதார சாமி கோயில் இருக்குது. அங்கேயும் ஒரு 2 அடிக்கு தண்ணி நின்றுச்சு. அது வந்து மெயின் ரோடு நான் சேர்த்து போகிறது. ஸோ அந்த சைடும் ஒரு இடத்துல வாட்டர் லாகிங் இருந்தது, இந்த சைடும் வந்து இருந்தது. இதுக்கு அடுத்தது தான் வந்து அந்த சாமி நகர் இருந்தது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே கொஞ்சம் பள்ளங்கிறத விட தண்ணி ஃபுல்லாக கெட்டுற அளவுக்கு இதாக இருந்தது. ஸோ இங்கே இந்த தெரு வந்து பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருந்தது. இதில் ஒரு வீடு மட்டும் உடஞ்சிருந்தது. ஸோ பிள்ளையார் கோயில் பக்கத்தில் உள்ள கிணறு ஃபுல்லாக தண்ணி நிற்கும். ஸோ அவ்வளோ குளிர்ச்சி. ஆக்சுவலாக 2 வருஷமாக மழையே கம்மி தான் எங்கள் ஏரியாவில். அடுத்தது இந்த ஏரியாவில் வந்து தண்ணி போகிறதுக்கு இடம் கிடையாது. இந்த கடம்பாக்குளம் வந்து தண்ணி திறந்து விடலான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த 4 மாடி வாய்க்காலில் கடம்பாக்குளத்து வழியாக தான் தண்ணி வரும். ஸோ காலையில் இதுக்கு நான் வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஃபுல்லாக தண்ணி ஜெயஜநகர் இந்த ஏரியா ஃபுல்லாகவே நிரம்பி இருந்தது, திருப்பி வடிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த வீடியோ என்கிட்ட இல்லை. இது 4 மாடி பாலம். இந்த 4 மாடி பாலத்தை பொறுத்த வரைக்கும் வாய்க்காலுக்கு மேலே இருக்கும், சின்ன பாலமாக இருந்தது. அதுக்கு கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி புது பாலம் ஒன்று கட்டி இதனால் பெருசாகி விட்டேன். ஸோ இந்த இடம் வந்து சின்ன வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு மடை இருந்தது, லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ தண்ணி வர்றதுக்கு போகிறதுக்கு தேரி ஊற்று அப்படின்னு சொல்லுவாங்க, தேரிக்காடு இருக்கும் இந்த சைடு. அதுலேருந்து ஊற்று வரும். இந்த வழியாக போகிறதுக்கு வர்றதுக்கு விவசாயம் நடந்த இடம் தான் இது எல்லாமே. ஆனால் இது வந்து அடைச்சிட்டு, இந்த மடை வந்து அடைச்சிட்டுங்கிறதுனால ஃபுல்லாக ஜேசிபி விட்டு மெயின் ரோட்டை உடச்சி அங்கே ஊருக்குள்ளே இருக்கிற தண்ணி வெளியே வரணும், எங்கள் ஏரியாவிலேருந்து தண்ணி வெளியே வரணும், இதை உடச்சி விட்டேன். ஸோ இந்த இது உடச்சி விட்ட பிறகு எங்கள் தோட்டத்தில் பின்னாடி நீங்கள் பார்த்த அந்த தண்ணி கூட அது ஒரு ஓட்டை இருந்தது. அந்த ஹோல் பழைய காலத்தில் உள்ள தண்ணி வந்ததுன்னா திருப்பி வெளியே போகிறதுக்குள்ள இது. அதுமாரி கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னாடி ரோடு போட்ட அது வரைக்கும் தோண்டி எடுத்து தான் வந்து அந்த தண்ணி உடச்சி விட்டதுனால, அந்த மடை அடைச்சதுனால ஈஸியாக தண்ணி போகும். அதுமாரி இவ்வளோ தண்ணி அங்கே மழை தண்ணி தான். இது வந்து பியூர் மழை தண்ணி, எந்த ஒரு குளம் உடச்சோ எதுவுமே வரல. அதுவே அவ்வளோ தண்ணி எங்கள் ஏரியாவில் இப்போ மழை பெஞ்சதுனால அஃபெக்ட் ஆகிருந்தது. இதுக்கு அடுத்தது வந்து அந்த வாய்க்காலில் உள்ள தண்ணி வந்து ஃபுல்லாக மழை தண்ணி தான். அங்கே கடம்பாக்குளத்தில் வந்து தண்ணி ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டேன். ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா கடம்பாக்குளம் உடஞ்சிட்டு. இது வந்து இங்கே எங்கள் ஏரியாவில் யாருக்குமே தெரியாது. ஆனால் அப்பப்போ யாராவது, ஏன்னா பவர் கிடையாது, நெட்வொர்க் கிடையாது, யாருக்கா ரீச் பண்ண முடியல, என்ன நடக்குன்னு தெரில. இது வந்து சின்ன வாய்க்கால். ஸோ பனிக்காடா குடியிருப்பு அந்த மெயின் ரோடு வந்து நவமரம் இருக்குது. இதுக்கு அடுத்தது இந்த சின்ன வாய்க்கால் வந்து சின்ன வயசில் நத்தை பிடிச்சி சாப்பிட்றது, தவளை அது இதுன்னு சொல்லி இதில் இருக்கும்.
ஒரு 2 அடி 3 அடி தண்ணி தான் இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. இதுக்கு இந்த பக்கம் வந்து வயக்காடு இருந்தது. இப்போ வந்து வயக்காடுலாம் குறைஞ்சிட்டு, ஆனால் ஒரு சிலர் வந்து வாழைத்தோட்டம் போடுறாங்க. இந்த இது வந்து தண்ணி குறைஞ்சிட்டு அந்த இது உடச்சி விட்டதுனால. அதுக்கு முன்னாடி இது ஃபுல்லாகவே நிரம்பி இருந்தது. இதில் வந்து ஒரு 5 நவம்பரம் இருக்கும். ஸோ அந்த 5 நவம்பரம் அப்படியே தான் இருந்தது. நான் சின்ன வயசில் பார்த்த மாதிரியே தான் இருந்தது. எதுவுமே சரியில்லை இந்த லைனில். அடுத்து அந்த நவம்பரம் தாண்டின பிறகு இந்த முனிசாமி கோயில் முக்கு இருந்தது. இந்த இது உள்ளே போனால் இவ்வளோ தண்ணி இருந்தது. இந்த ஏரியா ரொம்ப அஃபெக்டட் ஏரியா. இதுக்கடுத்து இதில் ஒரு புளிய மரம் வந்து சரிஞ்சுது. அதனால தான் நான் சொல்லிட்டு எங்கள் வீட்டில் புளிய மரத்தை வந்து வெட்டிட்டோம் கொஞ்சம் இதான்ட்டு. இதே மாதிரி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட புளிய மரம் மட்டும் சரிஞ்சிருந்தது. ஏன்னா புளிய மரத்தோடைய வேர் வந்து மேல் டாப்பில் தான் இருக்கும். மழை இந்த மாதிரி காற்றடிச்சதுன்னா கொஞ்சம் ஈஸியாக சரிஞ்சிடும். மொத்தமாக கொப்பு உடையாது, புளிய மரம் ஸ்ட்ராங்காக இருக்கும்பாங்க. ஆனால் கீழே வேர் வந்து ரொம்ப ஆழமாக போகாது. இது வந்து ஸ்ரீ கணேச ஸ்கூல் போகிற வழி, லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஊருக்குள்ளே போகிற வழி, ரைட் சைடில் போகிற தெற்கூருக்கு போகிற வழி. ஸோ இந்த இடத்துலையும் வந்து ஏகப்பட்ட கோழி ஆடு எல்லாமே செத்து மிதந்து கிடந்தது. அதேமாதிரி இந்த தண்ணியும் வந்து இது இப்போ மெயின் ரோடே இவ்வளோ இருக்குன்னா தெருவுக்குள்ளெல்லாம் 5 அடிக்கு மேலே தான் தண்ணி நின்றுச்சு. இந்த இடம் வந்து இவ்வளோ தண்ணி நிற்கும்னு எதிர்பார்த்துருக்கோம். அதுமாதிரி தேர் ஊற்றி தண்ணின்னு சொன்னால் சின்ன வாய்க்கால் வழியாக வந்து வாய்க்காலை வந்து சேர்ற இடம் அப்படின்ட்டு. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் உள்ளது வந்து அந்த பாதை. இது எல்லாமே வந்து காலப்போக்கில் அப்படியே மறைஞ்சிட்டு சொல்லுவாங்க. நான் சின்ன வயசில் இருக்கிறப்போ இந்த இடத்துல ஊற்று வரும், இந்த வழியாக தான் தண்ணி அப்படியே வாய்க்காலில் ஜாயிண்ட் ஆகும், மீன்லாம் கூட பிடிக்கலாம். ஒரு 6 மாதம் வருஷத்தில் 6 மாதம் இந்த தேரி ஊற்று தண்ணி இந்த பாதையில் தான் வரும் அப்படிமா. பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து தண்ணி போகிறத வந்து பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா தேரியில் ஊற்று வந்துடுச்சு. ஸோ இதில் இந்த ரோட்டோட எண்டில் தான் தேரி குதிரைமொழி கிராமம்னு சொல்கிறாங்க பழைய ரெக்கார்ட் படி. இது 4 மாடி இல்லை உள்ளவங்க இறந்தாலும் இங்கே தான் புதைக்கிறது வழக்கம். இந்த தண்ணி வந்து ஊற்று தண்ணி, இது மழை தண்ணி. ஆக்சுவலாக இந்த மழை தண்ணி வந்து இந்த மணல், ஆக்சுவலாக தேரியை பொறுத்த வரைக்கும் மணலில் தான் இருக்கும், ஃபுல்லாக செம்மண். அவ்வளோ மழையை ஸ்டோர் பண்ணி வச்சு அது 6 மாதமாக அது வந்து ஊற்றா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும். இந்த இடம் தான் வந்து தேரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுக்கு மேலே போக முடியல. இதில் அடுத்தது திருப்பி நான் அப்படியே வந்துட்டு ரிஸ்க் எடுக்க விரும்பலை, உடனே ரிட்டர்ன் போயிட்டேன். ஸோ இது வந்து நான் படித்த ஸ்கூல். இந்த லெஃப்ட் சைடில் உள்ளது வந்து ஹாஸ்டல், ரைட் சைடில் உள்ளது வந்து இங்கிலீஷ் மீடியம் நர்சரி ஸ்கூல். அதுக்கு பேக் சைடில் இருக்கிறது வந்து நான் 12th வரைக்கும் படித்த ஸ்கூல். இதுதான் உள்ள கிரவுண்ட் இருந்தது. கிரவுண்ட் ஃபுல்லாக தண்ணி. இங்கே இருக்கிற தண்ணியை அங்கே தான் கிரவுண்டுக்கு தான் போயிடும். ஏன்னா இருக்கிறதுலே இப்பொழுதைக்கு பள்ளமான ஏரியா அது மட்டும்தான் இருந்தது. அந்த ரைட் சைட் போன பிறகு தான் வந்து தெரிஞ்சு இடையில ஒரு கதவு ஒன்று இருந்தது, அதுலேயும் அடைப்பு இருந்தது. அதையும் எடுத்து விட்டு தண்ணியெல்லாம் வந்து எப்படியாவது போய் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி. எங்கள் ஊர் பக்கத்து ஊர் எங்கள் வீடு மட்டும்தான் கிட்டத்தட்ட தப்பிச்ச மாதிரி இருந்தது. மீதி எல்லா வீட்லையும் ஓரளவு தண்ணி உள்ளே தான் இருந்தது. படி வரைக்குமா அது அட்லீஸ்ட் ஏறி இருந்தது. அந்த அளவுக்கு ஓரளவு 1 அடி 2 மற்றபடி சென்னை மாதிரிலாம் எல்லோரும் 5 அடி 7 அடிலாம் ஏற்றி கட்ட மாட்டாங்க. ஸோ ஊருக்குள்ளே வந்தப்போ தான் பார்த்தா ஒவ்வொரு வீடும் ஐயோ 3 அடி 4 அடி தண்ணி தான். அவ்வளோ ஒரு வீட்டுக்குள்ளேயும் தண்ணி போயிடுச்சு. பழைய காலத்தில் கட்டின வீடெல்லாம் வந்து இடிஞ்சே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 8 வீடு கணக்குப்படி இடிஞ்சிருக்கு இதுவரை. அப்படின்னா அந்த 3 அடிக்கு மேலே தான் மெயின் ரோட்டில் தண்ணி, உள்ளெல்லாம் போனால் 5-6 அடிக்கு மேலே தான் தண்ணி நின்றுச்சு. ஸோ ஒவ்வொரு இடமும் காடு. எங்கள் சென்னை மாதிரி எங்கள் ஏரியாவில் வந்து நெருக்கமாக வீடு இருக்காது. எல்லா இடம் தோட்டம் காடுன்னு சொல்லி இருந்துமே இவ்வளோ கஷ்டம் நாங்கள் பட்டுட்டு இருந்தோம். இந்த தண்ணியெல்லாம் வடியுமானே டவுட்டு தான். அவ்வளோ தண்ணி எங்கேருந்து தான் வந்ததுன்னு யாராலையும் சொல்லணும். வெறும் மழையில் ஒரு நாள் நைட்டாக 24 ஹவர்ஸில் இவ்வளோ தண்ணி வந்து கடவுளால் கொடுக்க முடியும்னு எதிர்பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட 2 வருஷமாக எங்கள் ஏரியாவில் தண்ணியே இல்லை. கிணத்துலலாம் தண்ணி ரொம்ப அடியில் இருந்தது. ஏன்னா இப்போ ஒரு வாளியை போட்டு மோக்கிற அளவுக்கு தண்ணி சேர்ந்துட்டு, அதுமாரி இந்த இதில் மோட்டருக்கிட்டலாம் போட்டு எவ்வளோ அடித்தாலுமே தண்ணி போகாது. அதுமாரி நானும் சரி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தண்ணி பார்க்க ரோடு தெரிகிற அளவுக்கு இருந்ததுன்னு சொல்லி சும்மா போகலாம் அப்படின்ட்டு ஊருக்குள்ளே போகலாம், பாரசாமி கோவில் பணிக்கநாடக்குடி பாரசாமி கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்துடலாம், எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா கேஷுவலாக நடந்து போயிடலாம் அப்படின்னா உள்ளே போக போக தண்ணியோடைய அளவு அதிகமாகிக்கிட்டே இருந்தது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அங்கே பார்த்த அந்த ஜங்ஷனில் பார்த்த தண்ணி இங்கே அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகி வயக்காடு சைடிலோடு போய் திருப்பியும் வாய்க்காலில் போய் சேர்கிற மாதிரி இருந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ஆக்சுவலாக இங்கே நிறையா எல்லாருமே வெளியூரில் செட்டில்டு. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஏரியாலலாம் உள்ளூரில் இருக்கிறவங்களோட வெளியூர் செட்டில்டு தான் அதிகம். முக்கியமாக இந்த சரணா ஸ்டோர்ஸ் அவங்கெல்லாம் இருக்குது, லெஜண்ட் சரணா ஸ்டோர்ஸ் ஓனர் லெஜண்ட் சரணா, அவங்க எல்லாருமே இங்கே தான் வீடு இருக்குது. வரிசையாக பார்ப்போம் அந்த வீடு. ஸோ ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் தண்ணி லைட்டாவது போயிருந்தது. அதேமாரி கொஞ்சம் தூரம் நடந்து போனால் சரி தண்ணி குறைஞ்சிரும், நம்ம அப்படியே இந்த ரூட்லோடு போயிடலாம் எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சரி சும்மா பார்த்துட்டு போகலாம், வயக்காடெலாம் பார்த்துட்டு எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பார்க்கலாம்.
இங்கே ஒரு ஆறே ஓடிக்கிட்டு இருந்தது இந்த இடத்துல. அந்த ஜங்ஷன்லேருந்து தண்ணி வந்து ஒவ்வொரு வீடாக தாண்டி போகிற வேகத்தை பார்த்தா எனக்கு ஆக்சுவலாக சென்னையில் நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். 2015 வெள்ளம் வந்து பார்த்தது. அதுக்கடுத்து இப்போ தான் இந்த கேட்டு வேறு பிஞ்சிட்டு நின்னது. திருப்பி ஒழுங்காக இதை சரி பண்ணேன் நான் உட்காந்து. உருப்படியாக நான் செஞ்சது இன்றைக்கி அப்படின்னா, இந்த கேட்டு வந்து பாதி மூடி இருக்கிறனால தண்ணி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த கேட்டை மட்டும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வந்தேன். அதுக்கு அடுத்தது அங்கே சாப்பாடு கொடுக்குற வண்டிலாம் வந்து குட்டியான அதுவே ரிஸ்க் எடுத்து தான் வந்திருந்தாங்க எல்லாருக்கும். சரணா ஸ்டோர் அண்ணாச்சி வீடு தான். ஸோ இதில் அவங்க படி வரைக்கும் தண்ணி கிட்டத்தட்ட 3 அடி தண்ணி ரோட்டில் இருந்தது. 2 அடிக்கு மேலே தான் இருக்கும். அதுவும் தண்ணி ரன்னிங்லேயே இருந்தது. ரொம்ப ரிஸ்க். இந்த இடத்துல வந்து வயசானவங்க யாரும் போனால் அல்லது ஆடு மாடெலாம் போனால் இழுத்துட்டு போயிடும். இது காம்பவுண்ட் ஃபுல்லாகவே தண்ணி நின்றுக்கிட்டு இருந்தது. இதுக்கு அடுத்தது சரி அப்படியே லெஜண்ட் அண்ணாச்சி வீட்டுக்கு போய் பார்ப்போம் அங்கே தண்ணி எப்படி இருக்குன்னா, அவங்க நல்ல ஹைட்டு ஏற்றி தான் வந்து கெட்டியிருந்ததுனால அவங்க வீட்டுக்குள்ளே தண்ணி போகிறது ரேர் தான். அதே மாதிரி மற்ற எல்லா வீடுமே வயக்காட்டை தான் வந்து மண் போட்டு கெட்டினாங்க. இந்த ரைட் சைடில் கொஞ்சம் ஒரு 20-30 வருஷத்துக்குள்ளே கெட்டின 30-40 வருஷத்துக்குள்ளே பிறகு வயலில் கெட்டினதான். இங்கே வந்து அவ்வளோ தண்ணி இது வரைக்கும் நாங்கள் பார்த்தது கிடையாது. ஸோ அவங்களும் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க யாரும் சொல்லியிருக்கோம் வாய்ப்பும் கிடையாது. ரொம்ப இது தண்ணி வரும், வெள்ளம் வந்தது, இவ்வளோ தூரம் வரும்லாம் இது. ஸோ அதுக்காக தான் இந்த டாக்குமெண்ட்டாக வந்து இது பண்ணேன். எவ்வளோ தூரம் தண்ணி வரும் நம்ம ஊரில், எந்தெந்த இடம் மேடு பள்ளம்னு தெரிஞ்சு வீடு கட்டுறோம், ஹைட் எவ்வளோ இதுன்னு. இந்த இதான் வந்து அண்ணாச்சியோடைய ரைட் சைடில் இருக்கிறது வந்து லெஜண்ட் அண்ணாச்சியோடைய வீடு சார். அந்த வீடு தான் ஆக்சுவலாக நான் தோணுச்சு நம்மெல்லாம் கம்மி பட்ஜெட்டில் கட்டி, அண்ணாச்சி சும்மா டாப் பட்ஜெட்டில் கட்டி வச்சுருக்காப்புல. தண்ணி போயிடுச்சா இல்லையான்னு முக்கியமாக பார்க்கணுன்னு தான் நான் சுற்றி வந்தேன் ரிஸ்க் எடுத்து. அது ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளே போகலான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா காம்பவுண்டும் ஹைட்டு, ரோடும் ஹைட்டு ஏற்றி தான் அவங்களுக்காக வந்து ஏற்றி போட்டிருந்தாங்க. ஸோ தண்ணி அவங்க வீட்டில் போகலாம். ஆனால் இதான் வயல், வெளியே ஃபுல்லாக தண்ணி தான். ஸோ கீழ் நாள்மடி அந்த பக்கம் இருக்கிற அங்கேயும் ஃபுல்லாக தண்ணி லாக் இருந்தது. சரி திருப்பி இந்த சைடில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கோயிலெலாம் சுற்றி பார்த்தா கோயிலுக்குள்ளே தண்ணி. அதேமாரி வயக்காட்டில் அங்கே பனிக்காமலி ஊருக்குள்ளே பெரிய வெள்ளமாக பாஞ்சு வந்த தண்ணி வந்து ஆக்சுவலாக இந்த வயக்காட்டுக்குள்ளே தான் வந்து சேர்ந்து. ஆக்சுவலாக இது வந்து தண்ணி போகிற பாதை. ஆக்சுவலாக விவசாயம் நடக்கிறப்போ தண்ணி வந்து இந்த சின்ன சின்ன கால்வாய் வழியாக தான் போகும். எல்லாருமே ரிஸ்க் எடுத்து தான் வண்டியில் போய்கிட்டு இருந்தாங்க. நான் கார்லாம் இருந்தால் மிதந்துடும், நம்ம சின்ன சின்ன காராக இருந்ததுன்னா. இது தண்ணி விவசாயத்துக்கு வர்றது, இது கோயிலுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி தான் இருந்தது. இந்த கோயில் ஆக்சுவலாக முந்தி வயக்காட்டுக்குள்ளே தான் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. பள்ளமான ஏரியா தான் இதெல்லாம். இங்கேயே வந்தால் தண்ணி அங்கேருந்து ஃப்ளோ ஆகி ஃபாஸ்ட்டாக வந்த தண்ணி இங்கே தான் வந்து மிக்ஸ் ஆகி இது வந்து நேரே வாய்க்காலுக்கு போய்கிட்டு இருந்தது. இது வந்து வயக்காடு, அந்த கோயிலுக்கு அப்படியே பேக் சைடு குறும்பூர் போகிற வழி. எங்களுடைய வயலும் இங்கே தான் இருக்குது. அவ்வளோவுமே தண்ணி ஃபுல்லாக நின்றுக்கிட்டு இருந்தது. இத்தனைக்கும் தண்ணி வாய்க்காலில் எதுவுமே இல்லை. வாய்க்காலில் மட்டும் தண்ணி இருந்தது. கடம்பகுளத்தை திறந்து விட்டாங்கன்னா அவ்வளோ தண்ணி இன்னும் எதிர்த்து வந்திருக்கும். இந்த வீடியோ எடுக்கிறப்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. கடம்பகுளத்தில் ஏன் தண்ணி திறந்துடலாம் ரொம்பலாம் யோசிக்கல. சரி அதுக்கடுத்து ஒவ்வொருத்தரை சொல்கிறப்ப தான் கடம்பகுளம் உடஞ்சி போயிட்டு அப்படின்னா சரி லைட்டாக எங்கேயாவது உடஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுமாரி பனிக்காமலி ஊருக்குள்ளே வந்து தண்ணி ஃபுல்லாக இருந்ததுனால இந்த இடத்துல முட்டிகிட்டு இருந்தது. இது ஆக்சுவலாக இந்த லெஃப்ட் சைடில் வந்து குளம் கிடையாது, அங்கே ஒரு நார்மலான வயல் தான் இருக்குது. ஸோ அவ்வளோ தண்ணி அங்கே முட்டிகிட்டு இருந்ததுனால உடச்சி விட்டு ஆக்சுவலாக அந்த மடையில் ஒன்று உடச்சி விட்டு தான் இந்த இடத்துலையும் ஒன்று உடச்சிருந்தேன். அதுமாதிரி வயக்காடு சைட்லேயும் களத்துமேடு பக்கத்தில் 2 இடத்துலையும் உடச்சி விட்டதுனால தண்ணி ஃபுல்லாக வாய்க்காலில் போய் வாய்க்கால்லேருந்து குளத்துக்கு போயிட்டேன். இது வந்து எங்கள் வீட்டுக்கு நார்மலாக நான் காரில் வர்ற ஏரியா. நான் கார் இருந்திருந்தால் அவ்வளோதான் மிதந்திருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் தண்ணி நிறையா இருந்தது. இதை தாண்டி நிறைய அந்த சின்ன வாய்க்கால் வழியாக எங்கள் தெருவில் உள்ளதெல்லாம் சின்ன வாய்க்கால் வழியாக அந்த மடையை உடச்சி விட்டதுனால தண்ணி ஃபுல்லாக அங்கே போய் ட்ரெயின் ஆகிட்டு எங்கள் வீட்டுக்கு பேக் சைடில் உள்ள தண்ணியும் அதே மாதிரி தான் ஆச்சு. இந்த இடத்துல ஒவ்வொரு தண்ணியும் வந்து அவ்வளோ பியூர் மழை தண்ணி. இங்கே வந்து இதுக்கு அடுத்தது வந்து புதுக்குடி குளம் தான் வந்து நேரே ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ மழை தண்ணினாலும் பிறகு தேவைன்னா விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிடுவோம். அதுமாரி அது இங்கே ஸ்டோர் ஆகிருக்கிறதுனால ஃபுல்லாக கிரவுண்ட் வாட்டர் நல்லாயிருக்கும் வழக்கமாக. இது நான் சுற்றி முடித்து வர்றதுக்குள்ளே ஈவினிங் ஆகிட்டு எங்கள் மொத்த ஊரையும் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே இந்த ஒரு ஓட்டை ஒன்று போட்டு வச்சுருந்தேன். எங்கள் தாத்தா கோட்டச்சுவர் கெட்டுறப்பமே அது வழியாக அவ்வளோ 2 அடி தண்ணி இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் ஆகி சின்ன வாய்க்கால் வழியாக வாய்க்காலில் போய் நேரே புதுக்குடி குளத்துக்கே போயிட்டு. இதுதான் வந்து நடந்த இன்சிடெண்ட். இன்றைக்கி வந்து 18 டிசம்பர் வந்து காலையில் 2 அடி தண்ணி இருந்து ஈவினிங் வந்து
கிட்டத்தட்ட சவதி மட்டும்தான் இருந்தது. அது எல்லாமே அந்த அளவுக்கு தண்ணி ஈஸியாக ட்ரெயின் ஆகி அந்த தண்ணி அப்படியே இருந்ததுன்னா தண்ணி ஃபுல்லாக பிரச்சனைலாம் பிரச்சனை ஒவ்வொன்றும் வர ஆரம்பிச்சிது. நியூஸ்லாம் கேட்குறப்போ நிறைய ஏகப்பட்ட இழப்புகள். இந்த நால்மாடி மட்டும் இல்லை, மொத்த டிஸ்ட்ரிக்ட்டு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டே வாஷ் அவுட். ஒரு அழிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் இப்போ நேரில் பார்த்தது. நம்ம நேரில் நேற்று பார்த்த மிருகங்கள் இருக்காது. ஆடு மாடாக இருக்கட்டும், கோழியாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாது. ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இதை விட பெரிய இழப்புகள். எவ்வளோ ஆடு எல்லாம் தண்ணியில் அடிச்சுட்டு போனது. ஹெலிகாப்டரில் வந்து கூட காப்பாற்ற முடியாது. 1000 பேர் வந்தாலும் இந்த மொத்த தூத்துக்குடி மாவட்டத்தையும் காப்பாற்ற முடியாது. அப்படிங்கிற அளவுக்கு மோசமான ஒரு பின்னாடி ஒரு சோக வரலாறு இது ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுவும் என் கண்ணு முன்னாடியே நடக்கிறத நினச்சா ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏகப்பட்ட போட்டு சென்னையை கூட தோக்கடிச்சிட்டுன்னு சொல்லிடலாம். அவ்வளோ போட்டு, அவ்வளோ தோணி, அவ்வளவும் இருந்தும் காப்பாற்ற முடியாமல் ஏகப்பட்ட உயிர் இந்த மாவட்டத்தில் போயிட்டு, ஆடு மாடு கோழி, சின்ன சின்ன உயிர், பெரிய உயிர், மனுஷங்கன்னு கூட ஏகப்பட்ட பேர் இறந்துருப்பாங்கன்னு சொல்கிறேன். இது வந்து இன்னும் கண்டினியூ ஆகும். அடுத்த வீடியோ நான் இதை பற்றி போடுறேன். ஸோ நான் கண்ணில் பார்த்த அழிவை நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருந்துங்க. ஒரு சின்ன விஷயம், மழை வருதுன்னா எங்கள் ஊரில் இருந்து எல்லாருமே மழை வழக்கமாக சொல்லுவாங்க வானிலை அறிக்கையில், அந்தளவுக்கு மழை வந்தது கிடையாது. நம்ம ஊரில் அழிவு பார்த்த கிடையாதுன்னா அதுக்காக இவ்வளோ பெரிய அழிவை பார்ப்பாங்கன்னு நான் கூட நினச்சிக்கல. இந்த ஊரில் இருக்கிற யாரும் எதிர்பார்க்கல. இந்த அழிவு ஒரு பெரிய பாடமாக இருக்கட்டும். வரப்போகிற வீடியோஸ் நான் போடுறேன். எதிர்கால சந்ததிகளுக்கு அது முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்ரியாக இருக்கும்னு நம்புகிறேன்.